முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் ஜூடோ தற்காப்பு கலை பயிற்சி முகாம் 3 நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் பங்கேற்று ஜூடோ தற்காப்பு கலையில் பயின்று வருகின்றனர். புதுச்சேரி மாநில ஜூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான ஜூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் 28, 29 மற்றும் 30 தேதிகளில் அகில இந்திய ஜூடோ ஃபெடரேஷன் ஆதரவுடன் நடைபெறுகின்றது. இந்த பயிற்சி முகாமிற்கு புதுச்சேரி மாநில ஜூடோ சங்க தலைவர் பலவன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். கௌரவ விருந்தினராக உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயணா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இதில் உலக அளவிலான ஜூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மஹானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஜூடோ பயிற்சி அளித்து வருகின்றனர். இதில் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர், ஆறுமுகம், செல்வம், வெங்கடாச்சலபதி, வெங்கடேஷ், செந்தில்வேல், முருகன் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். Thank you, sir. சார் கொஞ்சம் கையெடுத்துருங்க. பாண்டிச்சேரியில பார்க்கும்போது நிறையா கிரிமினல் அஃபென்ஸ் மற்ற எல்லாமே இருக்குது. ஏன் இது எல்லாமே ஏற்படுதுன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் யாருக்குமே இல்லை. அந்த செல்ஃப் டிசிப்ளின் வருதுன்னா இது வந்து தற்காப்பு கலையும் இது மாதிரி நம்ம ஒரு விளையாட்டிலோ மற்றலோ பண்ணும்போது என்னன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்து தானாவே எல்லாமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு விளையாட்டுன்னு போகும்போது காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், நம்ம உடற்பயிற்சி செய்யணும், மாஸ்டர் என்ன சொல்றதை கேட்கணும், அது ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, எல்லாமே வரும்போது எல்லாமே இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பிரச்சனை பார்த்தா நிறைய அந்த போதை பழக்க வழக்கங்கள் மற்ற வந்து சிறு வயதிலேயே நிறைய பேர் இருக்கு. ஏன்னா நான் சிறைத்துறையில வந்து கண்காணிப்பாளராக இருக்கும்போது சொல்றேன். அதனால வந்து 18 to 21 எங்க அஃபென்ட் சொல்லுவாங்க. அந்த ஏஜ்ல பேர் நிறைய பேர் கஞ்சா ஆடிட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது, அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. எல்லாமே வந்து சமுதாயத்துல வந்து எல்லாமே மாறி வராங்க. இதுல உங்க ஒரு இது மாதிரி ஒரு தற்காப்பு கலையை மற்ற இருக்கும்போது தானாவே அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் வந்து உடல் நலமும் நல்லா பாதிக்கப்படாம நல்லா ஒரு முன்னேற்றம் அடைகிறது. அதனால இது எல்லாரும் இது மட்டும் இல்லை, எல்லா ஒரு ஸ்டேட்லையும் எல்லா ஒரு இதுலையும் வந்து இது மாதிரி கூடவுன்னு பண்ணோம். ஏன்னா கூடவுன்றது மற்றவங்க யாருமே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக நான் எனக்கும் கூடவை பற்றி தெரியாது. இங்கே வந்து இவங்ககிட்ட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது அந்த கூடல் வந்து மற்ற ஒரு கலைகள் ஒரு 5 கலைகளை ஒன்றாக சேர்ந்து எல்லா உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லா ஒரு உடல் உறுப்புகளும் உடல் அசைவுகளும் வந்து இயக்கப்படுகின்றன. இதனால வந்து அவங்க மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் நல்ல ஒரு மாறுதல் அடைகிறாங்க. மேலும் இதில் முக்கியமாக என்னன்னு சொன்னாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளும் ஒரு முக்கியதாக இருக்கு. நம்ம என்னதான் இப்போதைக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் படித்தாலும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது மிக சிரமமாக இருக்குது. இது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க நேஷனல் இன்டர்நேஷனல் போகும்போது இவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்குது. இதையும் வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது வந்து மேல்தட்டு மக்களும் கீழ்த்தட்டு மக்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து விருப்பம் தராங்க. இதுக்கு ஏஜ் கேட்டேன், இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது, எந்த ஏஜ்லையும் இதில் கற்றுக்கலாம் சொன்னாங்க. இதுவும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது நாளைக்கு என்ன நிலைமையில் வருவாங்க, எப்படி வரும் தெரியும். ஆனால் இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து மெடல் அடிக்கிற ஸ்டூடெண்டாக கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் கருதுறேன். கண்டிப்பாக அவங்களும் வரணும்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி.